தொடங்குகிறோம். ராவணனிடம் இந்திரஜித்தன் வந்து இதுகாரும் போர்க்களத்தில் நடந்த நிகழ்வுகளை எடுத்து சொல்லுகிறான். நான் இலக்குவன் மீதும் வானர சைன்யங்கள் மீதும் 3 முதன்மை தெய்வங்களாகிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களுக்கு உரிய படைக்கலன்களை விடுத்தேன். ஆயினும் 3 படைக்கலன்களையும் இளையவனாகிய இலக்குவன் தடுத்து விட்டான். இதுதான் இப்போதைய நிலை. என் வேள்வியையும் அவன் தடுத்து விட்டான். இதற்கு எல்லாம் மூல காரணம் என்னுடைய சிறிய தந்தையாகிய விபீடனன் தான் என்று தான் இதுகாரும் பெற்ற தோல்வியை ராவணனிடம் எடுத்து சொல்ல முன் வந்தான். அடுத்த பாடல். நிலம் செய்து விசும்பு செய்து நெடிய மால்படை நின்றானை வலம் செய்து போயிற்று என்றால் மற்ற இனி வலியது உண்டோ? குலம் செய்த பாவத்தாலே கொடும் பகை தேடிக்கொண்டாய் சலம் செய்யின் உலகம் 3 இலக்குவன் முடிப்பன் தான். நான் ரொம்ப சுவாரஸ்யமா ரசிக்கிற இடம், ஒவ்வொரு வீரனும் தான் பெற்ற தோல்விக்கு அதனால் உருவான படிப்பினையை மிக அழகாக உணர்ந்ததை உணர்ந்த அளவிலேயே உணர்த்துவது ரொம்ப பெரிய விஷயம். ஏனென்றால் மனித மனதினுக்கு உண்டான அந்த ஆளுமையோடு தொடர்பு உடைய ஆணவம் இருக்கு இல்லையா, ஆங்கிலத்துல ஈகோன்னு சொல்றோம்ல, அந்த ஒன்று எந்த சூழ்நிலையிலும் தான் பெற்ற தோல்விக்கு போலியான காரணங்களை தேடுமே ஒழிய உண்மையான காரணம் இதுதான் என்று தெரிந்தும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் கம்பன் காட்டக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாம் ஆச்சரியத்தின் உச்சம். இந்திரஜித்தன் இத்தகு போரினை செய்து அவ்வாறு செய்த போரிலே தன்னால் ஏதொன்றையும் சாதிக்க இயலவில்லை. அது எதனால் என்பதை ஆய்ந்து இதுதான் காரணம் என்பதை தெளிவாக தெரிந்து ராவணனிடம் பேசினான். என்ன சொல்றான் பாருங்க. நிலம் செய்து விசும்பு செய்து நெடிய மால் படை நின்றானை யான் எய்த நெடிய திருமாலின் படை நிலம் முழுவதும் பரவியதோடு மின் வானம் முழுவதும் பரவி என் எதிர் நின்ற இலக்குவனை. அந்த விஷ்ணுவின் பெயரால் எய்யப்பட்ட அஸ்திரம் வானத்தை நிறைத்தது, மண்ணுலகை நிறைத்தது. எதிரே நின்ற லக்குவனை அழிக்கும் என்று பார்த்தால் வலம் செய்து போயிற்று, மற்ற இனி வலியது உண்டோ? அந்த நாராயணிய அஸ்திரம் இலக்குவனை வலமாக சுற்றி வந்து வணங்கி விட்டு போய்விட்டது. அவனை ஒன்றும் செய்யவில்லை. நிலத்தையோ ஏனைய விண்ணையோ அது ஏதொன்றும் செய்யவில்லை. வலம் செய்து கொண்டு அவனை ஒன்றும் செய்யாமல் போகின்றது என்றால் இந்த இலக்குவனது வலிமையை இனிமேலும் நான் என்ன சொல்ல இருக்கிறது? மற்ற இனி வலியது உண்டோ? குலம் செய்த பாவத்தாலே கொடும் பகை தேடிக் கொண்டாய். நம் அரக்கர் குலம் செய்த பாவத்தினால் நீ கொடுமையான பகையை தேடிக்கொண்டாய். யாரு? மகன் தகப்பன் பேசுறோம். என்னுடைய வீரத்தினால இந்த வெற்றியை பெற முடியாது என்பது அல்ல. வீரத்திற்கு பின்பு அறம் இருக்கணும். அறத்தினால் மேற்கொள்ளப்படக்கூடிய போர் தான் வெற்றியை பெறும். நீ நம் குலம் செய்த பாவத்தினை பழியை தேடிக்கொண்டாய். நான் என்னதான் முயன்று போர் செய்தாலும் என்னால் வெல்ல முடியாது. நான் தெய்வத்தன்மையோடு உரிய அஸ்திரங்கள் பலவற்றை எய்தும் அவை அனைத்தும் இந்த இலக்குவனை வணங்கி விட்டு செல்லுகின்றன. ஆகவே தேடிக்கொண்டாய் சலம் செய்யின் உலகம் 3 இலக்குவன் முடிப்பன் தான். ஆகவே இலக்குவன் கோபப்பட்டான் என்றால் அவன் ஒருவனே இந்த 3 உலகங்களையும் அழித்து விடுவான். ஞாபகம் வைத்துக் கொள் என்று
என்ன முயன்றோ இலக்குவனையோ அவனை சார்ந்த வானர வீரர்களையோ அழிக்க இயலாத இந்திரஜித்தன் தனது நிலை இத்தகையது. தான் என்ன முயன்றோ இலக்குவனை ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு காரணம் நீ செய்த பாவம். எவ்வளவு பெரிய விளக்கத்தை சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. அதனால்தான் இவ்வாறு வெல்ல முடியாமல் போயிற்று. நம்மிடம் அறம் இருந்திருந்தால், நாம் செய்யக்கூடிய போர் தொழிலிலே ஒரு தர்மம் இருந்திருந்தால், ஒரு சாதாரண கனை கூட எதிரியை வீழ்த்தியிரும். ஆனால் நம்மிடம் அறம் இல்லை. அதனால் நாம் என்னதான் தெய்வத்தன்மை பொருந்திய அம்புகளை அவன் மீது எய்தாலும் அந்த அம்புகள் எல்லாம் அவனை வணங்கிவிட்டு செல்லுகின்றனவே ஒழிய ஒன்றும் அவனை தாக்கது. இதுதான் போர்க்களத்துல நாம அல்லது எதிரியை நாம தாக்குகிறோம்னா குறைந்தபட்சம் நம்மிடம் ஒரு அறம் இருக்க, நாம் செய்யக்கூடிய செயல்ல ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயம் இருந்தால் நம்மால் மேற்கொள்ளக்கூடிய செயல் யாவும் மேலானதாயிருக்கும். நாம் என்னதான் ஆற்றலோடு மிகப்பெரிய சக்தியோடு இருந்தும் நம்மிடம் ஒரு அறம் பற்றின சிந்தனை, நியாய உணர்வு இல்லை என்றால் நாம் எவ்வளவு பெரிய போர்க்களத்திலும் தோற்று. இந்த இந்திரஜித்தன் சொல்லுகிறோம் அல்லவா நடைமுறையில ஒரு பழமொழி, கண்கள் கெட்டதன் பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல. அதுதான் இப்பொழுதுதான் அவன் உணர்கிறான். தான் உணர்ந்ததை தந்தையிடம் சொல்லி ஏதாகிலும் தந்தையை திருத்த முடியுமான்னு பார். ராவணனா திருந்துவது? முதலையும் மூர்கனும் கொண்டது விட. ஒரு மூர்கன் தான் எதை சரி என்று பற்றுகிறானோ அதனை சரி என்று நம்பி அதற்காக எதனையும் இழும். அந்த நிலையில இருக்கிறான் ராவணன். இப்படி இவன் சொன்ன உடனே சொல்றான் மேலும் இந்திரஜித்தன், முட்டிய செருவில் முன்னம் முதல்வன் படையை என்மேல் விட்டீலன், உலகை அஞ்சி ஆதலால் வென்று மீண்டேன், கிட்டிய போதும் காத்தான் இன்னமும் கிளற வல்லான், சுட்டிய வலியினாலே கோரலை துணிந்து நின்றான். லக்ஷ்மணனை எப்படி எடை போட்டிருக்கான்னு பாரு. முட்டிய செருவில் முன்னம் முதல்வன் படையை, இப்பொழுது நான் செய்து விட்டு வந்த போரிலே முதல்வன்னா பிரம்மன், பிரம்மன் படையை உலகை அஞ்சி என் மேல் விட்டிலன், உலகம் அழிந்து விடுமே என்ற கருணை உள்ளத்தினால் அந்த அம்பை என் மேல் அவன் விடல. ஆதலால் வென்று மீண்டேன். அதனாலதான் நான் பிரம்மாத்திரம் விடுத்தும் நான் வெளியே வந்துட்டேன். அவன் எனக்கு எதிரான பிரம்மாத்திரத்தை, என் அத்திரத்தை மட்டும் அழிப்பதற்கு பிரம்மாத்திரத்தை பயன்படுத்தினான். அவன் எல்லோரையும் அழி என்று சொல்லி இருந்தால் உலகம் அந்த பிரம்மாத்திரத்தின் முன்பு அழிந்து போயிருக்கும். ஆகவே மீண்டேன், கிட்டிய போதும் காத்தான். நிகும்பல யாகத்துல அவன் என் அருகே வந்த பொழுதும், நான் தனித்து அந்த யாகம் செய்த பொழுதும் அந்த இடத்துல பிரம்மாஸ்திரத்தை விட்டு நான் அழிஞ்சு போயிருந்திருப்பேன். அப்பொழுது கூட பிரம்மாத்திரத்தை அவன் என் மீது விடல. இன்னமும் கிளற வல்லான், இன்னமும் ஆர்வம் கொண்டு தொடர்ந்து முழு மூச்சோடு போர் செய்வதற்கு உண்டான தயார் நிலையில் அவன் இருக்கான். சோர்ந்து போகல, மிக தெளிவா இருக்கான். ஆகவே சுட்டிய வலியினாலே கோரலை துணிந்து நின்றான். உலகத்தவரால் சுட்டி உரைக்க பெறும் தன் வில் வலிமையினாலே என்னை கொல்லுதலை துணிந்து நின்றுள்ளான். தெய்வ படைக்கெல்லாம் அவன் வேண்டாம், தொடலவன். தன்னுடைய ஆற்றல் தன்னிடம் உள்ளான வில், இதனை கொண்டு என்னை கொல்லுதற்கு அவன் காத்திருக்கிறான். நானாவது மாயங்கள் செய்தேன், தந்திரங்கள் அதெல்லாம் ஒண்ணு அவன் செய்யல. நேரடியாக போர்க்களத்திலே என்னை சந்தித்து தன் வில் தொழில் ஆற்றலினாலேயே என்னை கொல்ல வேண்டும் என்று காத்திருக்கிறான். அப்படிப்பட்டவனை நான் எப்படி அணுக முடியும்? அதான் இவன் கவலை. ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை, ஆசைதான் அச்சீதை பால் விடுதியாயின் அனையவர் சீற்றம் தீர்வர்,
போதலும் புரிவர், செய்த தீமையும் பொறுப்பர், உன்மேல் காதலால் உரைத்தேன் என்றான், உலகு எல்லாம் கலக்கி வென்றான். கம்பன் கிட்டதான் கத்துக்கணும் யாருக்கு எங்க பட்ட பெயர் கொடுக்கணும். அழியற நேரத்துல இந்திரஜித்தனுக்கு என்ன பட்டத்தை கொடுத்தான் பாருங்க. உலகையெல்லாம் கலக்கி வென்றவனாகிய இந்திரஜித்தன் என்ன ராவணனுக்கு இறுதி அறிவுரை சொன்னான் தெரியுமா? ஆதலால் அச்சீதை பால் ஆதை தன் விடுதியாய், அவர்கள் ஆற்றல் அத்தகைய ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய ராமலக்குவர்கள் எதனை வேண்டுமானாலும் செய்வார். ஆகவே நான் உனக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம் உன்னிடம் அச்சீதையின் இடத்தில் உள்ள ஆசையை விட்டுவிடு. நீ விடுவதாக இருந்தால் அனையவர் சீற்றம் தீர்வார், போதலும் புரிவார். அவர்களினது கோபம், உன் மீது உண்டான கோபம் போகும். நம்மோடு போர் செய்யாமல் இதோடு போரை நிறுத்திவிட்டு சென்றாலும் சென்று விடுவார்கள். செய்த தீமையும் பொறுப்பர், உன்மேல் காதலால் உரைத்தேன். நாம இதுவரைக்கும் அவர்களுக்கு செய்த கொடுமைகளையும் அவர்கள் பொறுத்து மன்னித்து விடுவார்கள். இதெல்லாம் நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? எல்லோரும் இறந்து போனார்கள் அப்பா, நானும் நீயும் தான் இருக்கும். நான் இந்த போர்க்களத்துல போய் இறக்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு பிறகு உன்னையும் அவர்கள் கொல்லுவார்கள். ஆகவே உன் மீது கொண்ட அன்பினால் என் தகப்பனாகிய நீ தவறான பாதையிலே சென்று மரணத்தை தேடிக்கொள்ளாதே என்கின்ற அன்பினால் நான் இதை உரைத்தேன். அஞ்சினேன் என்று அருளலை என்றான், உலகையெல்லாம் கலக்கி வென்றான். அவர்களுக்கு அஞ்சி இவ்வாறு உன்னிடம் நீ சீதையின் மீது கொண்ட ஆசையை விட்டுடுன்னு சொல்லவல்ல, பயத்தினால இங்க பேசல. உன் உயிரானது போய்விடும் என்ற கவலையினால் பேசினேன். உலகத்தை முன்பே போர்க்களத்தினால் கலக்கி வென்றவனாகிய இந்திரஜித்தன் ராவணனுக்கு இறுதியான ஒரு நல்ல அறிவுரையை சொன்னான். கேட்கணுமே. சொல்லி முடிச்ச உடனே ராவணனுக்கு கோபம் வந்தது. எப்பொழுதுமே அழிவின் பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு யாருடைய அறிவுரையும் ஏற்காது. அது இயல்பு, அது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் தவறான அழிவு என்கின்ற ஒன்றை எதிர்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய அறிவும் தவறானவற்றை தான் காட்டும். வடமொழியில பழமொழி உண்டு அல்லவா, விநாச காலே விபரீத புத்தி. நம்முடைய காலம் அழிதற்கு உரியதாக இருந்தது என்றால் நம்முடைய அறிவு தவறாகத்தான் வேலை செய்யும். சரியான முறையில் அறிவு வேலை செய்யும். அதனால இவ்வாறு இந்திரஜித்தன் சொன்ன உடனே கடுமையான கோபம் ராவணனுக்கு. இயம்பலும் இலங்கை வேந்தன் எயிற்று இள நிலவு தோன்ற புயங்களும் குலுங்க நக்கு போர்க்கு இனி ஒழிதி போலாம் மயங்கினை மனிதன் தன்னை அஞ்சினை வருந்தலைய சயம் கொடு தருவேன் இன்றே மனிதரை தனு ஒன்றார். இயம்பலும் இலங்கை வேந்தன், இவ்வாறு இந்திரஜித்தன் கூறிய அளவில் இலங்கை வேந்தனாகிய ராவணன் எயிற்று இள நிலவு தோன்ற புயங்களும் குலுங்கனக்கு, தனது கோரை பற்கள் திரைச்சந்திரனை போல வெளியே தெரிய அவனது 20 தோள்களும் குலுங்க சிரிக்க ஆரம்பிச்சான். ஐயா, போர்க்கு இனி ஒழுதி போலாம். ஐயனே, போருக்கு செல்லாமல் இனி நீங்குகின்றாய் போலும். பையனை பார்த்து கேட்கிறான், ஏன் இனிமே உனக்கு போர் செய்யணும்ன்ற ஆசை இல்லையா? தைரியம் உன்னை விட்டு போய்விட்டதா? மயங்கினை மனிதன் தன்னை அஞ்சினை வருந்தல், மனம் கலங்கி விட்டாயா? மனிதர்களை கண்டு பயப்படுகிறாயா? வருந்தாதே, நான் இருக்கிறேன். இது என் போர், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். இன்றே தனு ஒன்றாலே மனிதரை சயம் கொடு தருவேன். இன்றைக்கே என்னுடைய ஒப்பற்ற வில்லை கொண்டு அவர்களை நான் வெல்லுகிறேன். நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு இனி போர் செய்வதற்கு தைரியம் இல்லைன்னா ஒதுக்கிடு, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். இதற்காக நான் எல்லாம் சீதையின் மீது கொண்ட ஆசையை விட முடியாது, அவர்களிடம் சென்று வருந்தி நிற்க முடியாது. இந்த வேலை வேண்டாம்.
சொல்றான் ஒரு அழகான விளக்கம். முன்னையோர் இறந்தார் எல்லாம் இப்பகை முடிப்பர் என்றும் பின்னையோர் நின்றோர் எல்லாம் வென்றனர் பெயர்வார் என்றும் உன்னை நீ அவரை வென்று தருதி என்று உணர்ந்தும் அன்றால் என்னையே நோக்கி யான் இந்நெடும் பகை தேடிக்கொண்டேன். அழகான உங்களெல்லாம் நம்பிதான் இந்த பகையை நான் சம்பாதிச்சேன்னு நினைக்கிறியா? யோசிச்சுப்பார். எத்தனை பேர் அழிந்தார்கள். நான் பின்வாங்கினேன்னா உங்களையெல்லாம் நம்பிதான் நான் இந்த போர்க்களத்திலே ஈடுபட்டேனா? ராம லக்குவர்கள் இலங்கையை நோக்கி தாக்க வந்த பொழுது உங்கள் பலத்தினால்தான் நான் என்னை காத்துக்கொள்ள போகிறேன்னு நம்பினீர்களா? இல்லை. அப்படி இருந்தால் எத்தனையோ பேர் இறந்து போனான். அப்பொழுதே நான் பின்வாங்கி இருக்க வேண்டும். இன்று ரீனா அவர்கள் வகுப்புல இருந்தாக்க கோவை மாவட்டத்தில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவார்கள். அது கிராமியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொலவடை, ஒரு சொல் வழக்கு. கிராமியத்தில் இந்த அம்மியை கண்டுதான் மிளகா அரைச்சாங்களான்னு. மிளகா அரைக்கிறதுக்கு 2 கல்லுக்கு நடுவுல மிளகு வச்சு கொட்டினாலேயே போதும், மிளகு அரைஞ்சிடும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அம்மியெல்லாம் தேடிட்டு போனோம்னு அவசியம் இல்லை. ஆகிய யாரேனும் ஒருவனை குறிப்பிட்டு அவரால் தான் இந்த காரியம் ஆகும் அவரை நம்பியே சென்று இறங்குவது கூடாது. அப்படி ஒண்ணு நம்பி நான் வரவில்லை என்பதற்கு கோவை மாவட்டத்துல ஒரு அழகான பழமொழி. இந்த அம்மியை கண்டு ஒண்ணு மிளகு அரைக்கல. அதேதான் ராவணன் சொன்னான், உன்னை நம்பி இந்த போர்க்களத்துக்கு நான் தயாராகல. உனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த போர்க்களத்துல இறந்து போயிருக்கான். யாரை நம்பி நான் போர் செய்யல. முன்னையோர் இறந்தார் எல்லாம் இப்பகை முடிப்பார் என்றும் யான் இந்த நெடும் பகையை தேடிக்கொண்டது முன்னே போருக்கு சென்றவராய் இறந்தவர்களெல்லாம் இந்த பகையை முடித்து எனக்கு வெற்றியை தருவார்கள்னு நம்பியா போருக்கு அனுப்பிச்சேன்? இல்லை. ஒருவர் பின் ஒருவர் இறந்தார்கள், கவலைப்படல. அவர்களை நம்பி நான் போர ஆரம்பிக்கல. பின்னையோர் நின்றோர் எல்லாம் வென்றனர் பெயர்வார் என்றும் முன்பு இறந்தவர்களை தொடர்ந்து பின்பு பல பேர் போர் செய்ய போனார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் உயிரோடு நிற்பவரெல்லாம் பகைவர்களை வென்று எனக்கு வெற்றியை தருவார்கள்னு நம்பினேன்னு நினைச்சியா? இல்லை, அதுவும் இல்லை. உன்னை நீ அவரை வென்று தருதி என்று உணர்ந்தும் என்றால் உன்னை குறித்து அந்த பகைவர்களை வென்று தருவாய் என்று நான் உன்னை போருக்கு அனுப்பிச்சேன்னு நினைக்கிறியா? இல்ல. என்னையே நோக்கியான் நெடும் பகை தேடிக்கொண்டேன். என் வலிமையை முதலாக வைத்து இந்த பகைவர்களை சந்திப்பது என்று நான் முன்பே முடிவு செய்து விட்டேன். நான் போர்க்களத்துல இறங்கணும்ன்றது முன்னே முடிவு செய்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளோட்டம் விடுவது போல் உங்களெல்லாம் அனுப்பின, அவ்வளவுதான். நீங்கள் எல்லாம் வெற்றியை மீட்டு தருவீர்கள், எனக்கு உண்டான இந்த போர்க்களத்தில நீங்கள் எதிரிகளை வெல்லுவீர்கள்னு நம்பி எல்லாம் நான் போற ஆரம்பிக்கல. ஒரு நல்ல வீரனுக்கு அழகு தன் தோழமை முக்கியம்தான். வள்ளுவர் சொல்லுவார், வினை வலியும் மாற்றான் துணை வலியும் மாற்றான் வலியும் கண்டு முந்தி தூக்கி செல். ஒரு போர்க்களத்தில் இந்த 3 முக்கியம். நம்முடைய தனிப்பட்ட ஆற்றல் என்ன, நம்முடைய துணைவர்கள் ஆற்றல் என்ன, எதிரியின் ஆற்றல் என்ன, அவனுக்கு யாரெல்லாம் துணை செய்வார்கள், இந்த 4த்தையும் பார்த்து போர்க்களத்துல இறங்கும். ஆனா எல்லாவற்றினுக்கு அடிப்படையது தன் வலி பிரதானம். நான் முதல்ல என்னுடைய ஆளுமை, என் ஆற்றல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கணும். இருந்தால்தான் எனக்கு துணை வரக்கூடியவன்ட்ட வேலை வாங்க முடியும். நானே அஞ்சி இருந்தேன்னா எனக்கு துணையாய் வருபவன் என் ஆணையை எப்படி கேட்பான்? அதனால ராவணன் தெளிவா இருந்தான். உங்களை நம்பி எல்லாம் இந்த போர்க்களத்தை ஆரம்பிக்கலன்னா நீ வெற்றி பெற்று தருவாய், உனக்கு முன்பே போருக்கு போனவர்கள் வெற்றியோடு வருவார்கள், அந்த நம்பிக்கை எல்லாம் கிட்ட கிஞ்சித்தும் கிடையாது. நான் இந்த போர்க்களத்தை என் ஆற்றலுக்காக தொடங்கினேன். நீங்கள்லாம் இடையில வந்தவர்கள், உங்களால் வெற்றி வந்தா வரட்டும், இல்லை நீங்கள் இறந்து போனீர்கள் என்றால் போங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன்.
எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ற நிலைமைக்கு வராது. நீ அறிவுரை சொல்லி கேட்கக்கூடிய அளவில் நான் இல்லை. ஆகவே சொல்லிட்டு சும்னும் ஏளனமா சொல்றான், என்னடா முட்டாளா? இந்திரஜித்தனை பார்த்து ராவணன் கேட்கிறான், பேதமை உரைத்தாய் பிள்ளாய் உலகு எல்லாம் பெயர பேரா காதை என் புகழினோடு நிலை பெற அமரர் காண மீது எழும் மொக்குகள் அன்ன யாக்கையை விடுவது அல்லால் மீது எழும் மொக்குள் அன்ன யாக்கையை விடுவது அல்லால் சீதையை விடுவது உண்டோ 20 தின்தோள் உண்டா. இன்னும் அடங்கல பாருங்க. பிள்ளாய் பேதமை உரைத்தாய், என் மகனே இந்திரஜித்தா, அறிவோடு பொருந்தாத சொற்களை பேசினார். என்ன போற நிறுத்து, சீதையை கொடுத்துடுன்னு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். உலகியெல்லாம் பெயர பேராக்காத என் புகழினோடு நிலை பெற, உலகங்கள் எல்லாம் நிலை பெயரவும் அழியாத கதை எனது புகழினோடு நிலை பெறுமாறு பெறும். ஞாபகம் வச்சுக்கோ. அமரர் காண மீது எழும் மொக்குள் அன்ன யாக்கையை விடுவது அல்ல. அதனை தேவர்கள் காணுமாறு, மொக்குள்னா நீர் மேல எழுதக்கூடிய நீர் குமிழிகள், பபிள்ஸ், நீர் மேல் எழுகின்ற குமிழி போன்ற நிலையில்லாத உடம்ப விடுறேன் நான். கொண்ட கொள்கைக்கு சீதையை கொண்டு வந்தாயிற்று, அவளெல்லாம் விட முடியாது. அவளுக்காக வீர வண்ணா விடுறேன், எனக்கு கவலை கிடையாது. 20 தின்தோள் உண்டால் சீதையை விடுவது உண்டு. என்னிடம் 20 திண்ணிய தோல் இருக்கு. இதன் மூலமா நான் போர் செய்து உயிர வண்ணா விடுவேன், சீதையை விட மாட்டேன். வழக்கமே இல்லை, எதிர்பார்க்காது. வென்றிலன் என்ற போதும் வேதம் உள்ளளவும் யானும் நின்றுலன் என்றோ மற்ற அவ் ராமன் பேர் நிற்கும் ஆயின் பொன்றுதல் ஒரு காலத்தும் தவிருமோ பொதுமைத்து அன்றோ இன்று உளர் நாளை மாழ்வார் புகழுக்கு இறுதி உண்டோ. என்ன அடி! ராவணன் தவறுதான் செய்தது, ஆனால் வீரன் அவன், அதை நம்ம மறுக்க கூடாது. ஏதோ ஒரு தவறு செய்ததுனால புலி போன்று இருக்கக்கூடியவனை பூனை மாதிரி மாத்திர முடியாது. பேசினா பாருங்க, வென்றிலன் என்ற போதும் யான் வெற்றி பெறவில்லை என்றாலும் வரலாற்றில் என் பேர் நிற்கும் இல்லையா? மற்ற ராமன் பேர் நிற்கும் ஆயின் வெற்றி பெற்ற அந்த ராமனது பேர் நிற்கும் அளவு என் பேரும் நிற்கும். ராமன் யாரை ஜெயிச்சான்? ராவணனை. ராமன் பேர் நிற்கிற வரைக்கும் என் பேர் நிற்கும். யானும் வேதம் உள்ளளவும் நின்றுள்ள நன்றோ. அதனால இந்த உலகத்துல வேதம் நிற்கின்ற காலம் வரை என் பேரும் நிற்கும் அல்லவா? இன்னும் வேதம் நிக்கணும்னா ராமன் நிற்கிறான்னு அர்த்தம். ராமன் நிற்கிறான்னா அவன் பகைவன் ராவணன் நிற்கிறான்னு அர்த்தம். இல்லைன்னு கட்டு போச்சு. நான் வெற்றி பெறுகிறேனோ தோற்றேனோ, காலம் கடந்து என் பேர் நிற்கிறது அல்லவா? என்று நடந்த ராமாயணத்தை இன்று படித்துக் கொண்டு இருக்கிறோமே. ராமனை நினைக்கின்ற பொழுதெல்லாம் ராவணன் பெயர் தானாக முன்னுக்கு வருமே. அதுதானே சாதனை அன்றோ. பொன்றுதல் ஒரு காலத்தும் தவிருமோ பொதுமைத்து அன்றோ. இறந்து போறுதல் என்பது பொதுவான விஷயம் ஆச்சு. யாராலையும் இறத்தல தவிர்க்க முடியுமா? பொன்றுதல் என்பது பொன்றுதல் ஒரு காலத்தும் தவிருமோ. என்னைக்கான மரணத்திலிருந்து எவனாவது தப்பிக்க முடியுமா? முன்னாடி படிச்சிருக்கோமா? இல்லையே. பொதுமைத்து அன்றோ திறக்கின்ற பொழுதே மரணம் உண்டு என்பது பொதுமைத்து. ஞாபகம் வச்சுக்கோ, அதை நீ மாற்ற முடியாது. அது ஒரு பொதுவான விஷயம். மரணத்துக்கு போய் பயப்படலாமா? இன்று உள்ளார் நாளை மாழ்வார். ஞாபகம் வைத்துக்கோ, வள்ளுவன் சொன்ன வார்த்தை. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை படைத்து இவ்வுலகு. இந்த உலகத்தோட பெருமையே நேற்று இருந்தவன் இன்று இல்லாமல் இருப்பதுதான். அதுதான் இந்த உலகம் தரக்கூடிய மிகப்பெரிய உயர்வு. ஆகவே மரணத்தை கண்டெல்லாம் பயப்படக்கூடாது. இன்று இருப்பார் நாளை இல்லை, உண்மை. அதுல உனக்கு எனக்கு என்ன விதிவிலக்கு? ஆனால் போர்க்களத்துல போர் செய்து இறந்தான் என்றால் புகழுக்கு இறுதி உண்டோ? புகழுக்கு என்றாகிலும் முடிவு உண்டோ? ராமன் இருக்கிற வரைக்கும் ராமனை எதிர்த்து கடைசி வரை போர்க்களம் கண்டு இறந்தவன் ராவணன் என்று அந்த புகழ்
இறுதி வரைக்கும். சங்க பாடல் சொல்லும் அல்லவ, பழியனின் உலகு உடன் பெரினும் கொள்ளலர், புகழனின் உயிரும் ஈகுவர். உயிரை கொடுத்தாவது புகழை நிலைநிறுத்துவார்கள். ஆகவே நீ என்ன சொன்னாலும் சரி மகனை இந்திரஜித்தா, மரணம் எல்லோருக்கும் வரும். நான் உங்களை நம்பி இந்த போர்க்களத்தை ஆரம்பிக்கல. எனக்கு சீதையை திருப்பி தருதல் என்பது நடவாது. அதற்கு பதிலாக நான் உயிரை விடுவேன். அப்படி விடுவதனால் உலகம் உள்ளளவு என் பெயர் நிற்கும். புகழுக்காக இதை கூட என்னால் செய்ய முடியாமல் இருக்க முடியாது. ஆகவே மரணத்திற்கு நான் கவலைப்படவில்லை. மரணம் என்கின்ற ஒன்று எந்த விதத்திலும் என்னை அச்சுறுத்தாது சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னா, நீ சொல்ற மாதிரி சீதையை விட்டு விடுவதா வைத்துக்கொள். அப்பொழுதும் என்னை யாரேனும் சும்மா விட்டுடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. விட்டனன் சீதை தன்னை என்றலும் விண்ணோர் நன்னி கட்டுவது அல்லால் என்னை யான் என கருதுவரோ. பட்டனன் என்ற போதும் எளிமையின் படுகிலேன் யான் எட்டினோடு இரண்டுமான திசைகளை எரிந்து வென்றேன். சீதை தன்னை விட்டனன் என்றாலும் சீதையை ராமனிடம் விட்டுவிட்டேன் என்றவுடன் விண்ணோர் நன்னி கட்டுவது அல்லால் தேவர்கள் என்னை நெருங்கி வந்து கட்டுவார்களே அல்ல. ராமன் கிட்ட தோற்றுட்டேன்னா தேவர்கள் இதுவரைக்கும் எனக்கு பயந்துட்டு இருந்த தேவர்கள் எல்லாம் என்னை வந்து கட்டி போட்டு வதப்பான். என்னை யான் என கருது வரும். பிறகு ராவணன் என்று என்னிடம் பயம் இருக்குமா அவர்கள்ட்ட? யோசிப்பார். இந்த போர்க்களத்துல சீதையை திருப்பி கொடுத்து ராமன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்னா இது வரைக்கும் எனக்கு பயந்து கொண்டிருந்த வானவர்கள் தேவர்கள் எவனாவது என்னை கண்டு இனி பயப்படுவானா? என் பேர்ல இருக்கிற பயமே போயிடும். அதுதான் அடிப்படை. ஒரு உலகத்துல ஒரு பெரிய ரவுடி இருக்கான்னா அவனுக்கு மூலதனமே அவனை கண்டு பிறர் அஞ்சுவதுதான். அந்த பயம்தான் அவனுக்கு மூலதனம். அந்த பயம் போய்விட்டதுன்னா ரவுடியும் மறைஞ்சிடும். ராவணன் அதான் சொல்றான். இப்ப ராமன் கிட்ட நீ சொன்ன மாதிரி சீதையை திருப்பி கொடுத்து மன்னிப்பு கேட்டா ராமனும் போர் செய்யாம போயிடலாம். அது ஒரு பக்கம். ஆனால் ராமனிடம் நான் பணிந்தேன்ற செய்தியை கேட்டா இது நாள் வரைக்கும் எனக்கு பயந்து கொண்டிருந்த தேவர்கள் ஒரு பயலுக்கு நீ பயம் இருக்காது. பழமொழி சொல்லுவான் இல்ல, பூனை இழைச்சா எலி விளையாட கூப்பிடுமா. இதுவரைக்கும் என்னை கண்டு அஞ்சி கொண்டிருந்த தேவர்கள் இப்பொழுது ராமனிடம் நான் பணிந்தேன்னா தேவர்கள்லாம் என்னை எள்ளி நகையாடுவான், என்னை கட்டி வைப்போம். என் பேர்ல இருக்கிற பயமே போயிடும். ஆகவே எட்டினோடு இரண்டுமான திசைகளை எரிந்து வென்றேன். எட்டினோடு 2 10 10 திசைகளையும் அதற்குரிய காவல் தெய்வங்களையும் அவர்கள் படைக்கலங்களையும் அழித்து வென்றவன் நான். அவ்வளவு பெரிய வீரன். பட்டணன் என்ற போதும் எளிமையின் படுகிறேன். இறந்து பட்டேன் என்றாலும் எளிமையாக இறந்து போக மாட்டேன். ஞாபகம் வச்சு. இந்த போர்க்களத்துல நான் இறந்து போவது உறுதிதான். இருக்கட்டும், சாதாரணமா சாக மாட்டேன். இறுதி வரை போராடி அதன் பிறகுதான் என் உயிர் போகும். அப்படிப்பட்ட நிலையிலே நான் போர்க்களத்திலே இருக்க வேண்டும் நினைக்கிறேன். என்ன போய் சமாதானம் பேச சொல்ற, நீ என்னை போய் பணிந்து போக சொல்ற, நான் சிறை எடுத்து வந்து சீதையை திருப்பி கொடுக்க சொல்றேன். நடக்காது. ஒருவர் பின் ஒருவர் இறந்ததை கொண்டு நானும் யூகிக்கிறேன். நானும் இந்த போர்க்களத்தில் இறந்துதான் போவேன் என்று. ஆனால் என்னுடைய இறப்பு ஏதோ போருக்கு சென்றான் இறந்தான் இருக்காது. பெருமளவுல போரை உடற்றி சாதாரணமா யாரும் என்னை கொல்ல இயலாத அளவுல போர் செய்து என்னை கொல்லுதற்கே உரியதொரு பெரிய முயற்சியை எதிரி எடுக்க அதன் பிறகுதான் நான் அழிவேன். ஆகவே முடிஞ்சா போய் போர் செய், இல்ல ஒதுங்கு, நான் பார்த்துக்கிறேன். இதான் அடிப்படை. முடிந்தால் போய் போர் செய். சொல்லி என் பலவும்
நீ நின் இருக்கையை தொடர்ந்து தோளில் புல்லிய பகழி வாங்கி போர்த்தொழில் சிரமம் போக்கி எல்லியும் கிழுத்தி என்ன எழுந்தனன் எழுந்து பேழ்வாய் வல்லியம் முனிந்திலானன் வருக தேர் தருக என்று சொல்லிட்டான். நீ வேணா உட்காந்துக்கோ அரண்மனையில, இந்திரஜித்தா நான் பாத்துக்கிறேன், தேர்ப்பாக தேர கொண்டான். பலவும் சொல்லி என் நீ நின் இருக்கையை தொடர்ந்து, எனக்கு பலவாறாக அறிவுரை சொல்லி பயன் என்ன? நீ நின் இருப்பிடத்தை நீ வாழ்த்துக்கு போ, ஓய்வெடுத்து. நான் ஒன்ன நம்பி எல்லாம் போற ஆரம்பிக்கல, போ. நீ நின் இருக்கையை தொடர்ந்து நீ அரண்மனைக்கு போய் உட்காந்துக்கோ. தோளில் புல்லிய பகழி வாங்கி போர்த்தொழில் சிரமம் போக்கி, தோளிலே அழுந்தி உள்ள அம்புகளை எல்லாம் எடுத்துட்டு இதுவரைக்கும் போர் செய்ததினால உனக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்கி கொண்டு ஓய்வெடு. எல்லியும் கழித்தி என்ன எழுந்தனன் எழுந்து, இந்த இரவு முழுவதையும் ஓய்வெடுத்துக்கொள், நான் போற தொடர்றேன் என்று எழுந்த ராவணன் பேழ்வாய் வல்லியம் முனிந்தால் அண்ணான் வருக தேர் தருக என்றான். பிளந்த வாயினை உடைய புலி கோபம் கொண்டார் போன்று தேரை இங்கே கொண்டு வான் ஒரு உருமினான். ராவணன் போருக்கு தயாராயிட்டான். பார்த்தான் இந்திரஜித்தன், இது அழியக்கூடிய காலம் வந்தாயிற்று, இனி யார் தடுத்தாலும் நிக்க போறதில்லை. தகப்பன் இறந்து அதன் பின் நான் இறக்கின்றேன் என்ற நிலை எனக்கு வேண்டாம். அவனுக்கு முன்னாடியே நான் என் உயிரை கொடுத்துரு. ஆகவே ராவணனை பார்த்து நீ இருந்துக்க, நானே போருக்கு போறேன். தனக்கு மரணம் உறுதின்னு தெளிவா புரிந்து கொண்டான். இந்த மரணம் ஒரு முறை வரும் இலக்குவனால். இப்பொழுது நான் போருக்கு போலன்னா ராவணன் பலமுறை என்னை சொல்லி சொல்லி கொல்வான். ஒரு பெரிய ஆபத்து. நீங்க பெரிய வீரத்தன்மையோடு இருந்தீர்கள் என்றாலும், விவேகத்தன்மையோடு இருந்தீர்கள் என்றாலும், சில நேரங்கள்ல சில சிக்கல்களை உங்களால எதிர்கொள்ள முடியாது. நான் கல்லூரியில, சென்னையில ஜெயின் கல்லூரியில ஆசிரிய பணியில சேர்ந்த பொழுது, அந்த புதிதில் ஓய்வு நேரத்துல அப்பொழுது 5 பேராசிரியர்கள் இருந்தோம். ஏதாவது இலக்கியங்கள் இலக்கணங்களை பற்றின விவாதங்கள் போய்கொண்டிருக்கும். எங்களுக்கு அதுதான் சுவாரஸ்யம்னா, நானும் ராஜேந்திரன் என்பவரும் சேர்ந்தோம். எங்களுக்கு மேலாக இருந்த 3 அனுபவத்தில் முதிர்ந்தவர்கள், ஓரிரு வருடங்கள்ல ஓய்வு பெறக்கூடிய நிலையில் இருந்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட பெரும் பேராசிரியர்களோடு சேர்ந்து விவாதிக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஆசிரியர் தொழிலில் இருந்தாதான் புரியும். அது ஒரு அனுபவம், அது ஒரு அழகு, அது ஒரு ஆசீர்வாதம். என்னை பொறுத்த வரைக்கும் பெரும் பேராசிரியர்களோடு உரையாற்றுதல், அவர்களினுடைய அனுபவத்தை பெறுதல், அதுக்கு ஒரு அழகான ஓமை சொல்லுவேன். நான் நடன உலகத்துக்குள்ள நுழைஞ்ச பொழுது என் துணைவியார் கலாநிதி நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அபிநய அரசி, சக்கரவர்த்தினின்னே சொல்லலாம். அவர்களுக்கெல்லாம் பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்ப தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய சுவை கோட்பாட்டை பாடம் நடத்தக்கூடிய நிலையில நான் இருந்த பொழுது அவர்களும் அந்த பாடம் கேட்டார்கள். கேட்டுட்டு அவர்கள் சொன்னார்கள், சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய 8 சுவைக்கும் பாட்டு எடுத்து கொடுங்கள், அதை நாம ஒரு ப்ராஜெக்டா பண்ணலாம். அதுக்கப்புறம் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய 8 வித தலைமை பெண் பாத்திரங்கள், அஷ்டநாயகி, அவர்களுக்கும் பாடலை தேர்ந்தெடுத்து கொடுங்கள், அதை நாம ஒரு நிகழ்ச்சியா நடத்தலாம் என்று சொல்லி அவர்கள் கேட்ட உடனே அவர்களுக்கு இதை பத்தின நிறைய விவாதங்களை எல்லாம் செய்து வருவது வழக்கம், பேசுவது. அப்படி பேசுகின்ற பொழுதெல்லாம் அவர்களினால் தரப்படக்கூடிய விளக்கங்களும் அனுபவங்களும் இருக்கு இல்லையா, நான் படித்த பல நூல்களை காட்டிலும் மேலான
அவ்வளவு சுவாரஸ்யமான. நான் என்னதான் சொன்னாலும் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எங்ககிட்டயே என்னிடமே சொன்னார்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் பொருத்தமாக விவாதித்தாலும் நான் மதிக்கக்கூடிய ஒரு தமிழ் பேராசிரியர் இருக்கார், அவர்கிட்ட போய் இதை விவாதித்து அவர் சரின்னாதான் ஏற்றுக்கொள்ளும் என்று அவர்கள் சுட்டின பேராசிரியர் யாருன்னா, நாங்கள்லாம் பெரிதும் மதிக்கக்கூடிய பெரும் பெரும் பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம். ஆழங்கால் பட்ட அறிவு, ஆர்ப்பரிக்காத ஆழம் என்னதுன்னு தெரியாத அளவினுக்கு ஒரு கடல் போன்ற அறிவு அவரது. அதே நேரம் எளிமையின் உருவம். அவருடைய சமகால வகுப்பு தோழர் யாருன்னு ஆச்சரியம், என்னுடைய துணைவியாரின் தந்தையார், என் மாமனார். அவ்வளவு நல்ல நெருங்கிய நண்பர்கள். நான் அங்கதான் அழைத்து செல்லுகிறார்ன பொழுது முதல்ல இவர்கள் என்ன சொன்னார்கள், கலாநிதி மாமி அவர்கள், நான் அழைத்து போற இடத்துக்கு வாருங்கள். அவங்க கார்ல தான் போனோம். எந்த இடம்னு போனாக்க கடைசியில் ஆசாங்கியா வீடு. அப்பொழுது நாங்கள் அவரை சந்தித்து இதை பற்றின விவாதங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அவருக்கு கண் பார்வை போய்விட்டது. அதில் யாரேனும் ஒருவர் படித்து தான் சொல்லணும். அப்பொழுதே ஒரு பெரிய நூலை எழுதினார், திருவாசக ஆராய்ச்சி. இவர் சொல்ல நினைவிலிருந்து அவ்வளவுத்தையும் சொல்லுவார். ஒரு 860 பக்கம் கொண்ட நூல், அற்புதமான நூல். அப்ப அவற்றை பாடல் எல்லாம் சொல்லி உடனே அவர் சொன்னார், என்ன அறிமுகப்படினா யாருடைய மாப்பிள்ளைன்னு கூட சொல்லல, பாட்டை சொல்லு தம்பி அப்படின்னு, இன்ன புறநானூறு இன்ன விளக்கம் அப்படின்னு. சரி, அடுத்த பாட்டு சொன்ன. எல்லாவற்றையும் நான் சொல்ல சொல்ல அவர் சரி சரி பொருத்தம். அவர் கலாநிதி மாமியை கலான்னு தான் கூப்பிடுவார். கலா, எல்லா பாட்டும் சரியாதானே இருக்கு, தம்பி நல்லா தானே பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அப்ப கலாநிதி அவர்கள் சொன்னார்கள், யார் தெரியுமா இந்த ரகுராமன்? யாரு அப்படின்னு. உங்க ஃப்ரெண்டு ராமநாதன் இருந்தார் இல்லையா, அவருடைய கடைசி மாப்பிள்ளை. சட்டுன்னு அப்படியே திரும்பினார், அப்படியே கையை பற்றி கொண்டார். ராமநாதன் மாப்பிள்ளையா நீ அப்படின்னு. அது வரைக்கும் நீங்கன்னு பேசிக் கொண்டிருந்தவர். ஆமாங்க ஐயா அப்படின்னு. இப்ப எனக்கு நீ மாப்பிள்ளை தான் என்று சொல்லி, நாங்கள் சங்க இலக்கியத்தில் தயாரித்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் நான் என்ன பாடலை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி அதை கேட்டு அது பொருத்தமுறை அமைந்திருக்கக்கூடிய பாங்கனை நான் விளக்க, அதை அவர் சுவைத்து, எப்படி சபரி தான் உண்ட பழத்தை ராமனுக்கு கொடுத்தாலோ அதுபோல் ஒவ்வொரு பாட்டையும் அவர் சுவைத்து அடுத்தவர்களுக்கு கொடுத்தார். இந்த அனுபவம் தான் பெரிய விஷயம். இதை இழந்துட்டோம் அப்படின்னா சில நேரங்கள்ல அந்த அனுபவம் மிக்கவர்கள் கூட ஒரு சில கருத்து வேறுபாடுக்கு வரலாம். அது தப்பு இல்லை, அதையும் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்குதான் எங்கள் கல்லூரியை சொன்னேன். நாங்கள் விவாதிக்கின்ற பொழுது மூவரும் எங்களை காட்டிலும் பல ஆண்டு அனுபவம் பெற்றவர்கள் தான், மறுக்கல. சில நேரங்கள்ல அவர்களினுடைய விவாத போக்குல சில முரண்பட்ட சிந்தனைகள் வரலாம். இப்ப நான் அமைதியாயிடு, இந்த கருத்திற்கு முரண்பாடு நாம சொல்ல வேண்டாம், அவர்களை விமர்சனம் செய்ய வேண்டாம். அப்பொழுது எங்கள் துறை தலைவர் தான் KN பாலசுப்ரமணியம் இருந்தார். என் குடும்பத்துல எல்லோருக்கும் அவரை தெரியும். அவர் சொல்லுவார் தனியா பேசும்போது, அந்த கருத்துக்கு உங்ககிட்ட மறுப்பு இல்லையா அப்படின்னு. ஆமா சார், மறுப்பு இதோ இருக்கிறதுன்னு விளக்கம் சொல்லுவேன். அதையே அந்த சபையில சொல்லலன்னு. எல்லோரும் என்னை காட்டிலும் அனுபவம் இல்லை, மாற்று கருத்து இருக்கிறதுன்னா உடனுக்குடனாக அதை சொல், இல்லை என்றால் அவர்கள் சொன்ன தவறுக்கு நீ உட்படுவாய்ன்னு பொருள். என்ன ஒரு அழகான வாதம். நம் முன்னே யாரேனும் தவறுதலாக சொன்னால் அவர் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும்,
அந்த தவறை சுட்டி காட்டி, இல்லை என்றால் அவரது தவறுனுக்கு நீ உடந்தையாய் நிற்கிறாய் என்ற பொருள் போகும். அந்த தப்ப செஞ்சுராதுன்னு. அதனால உனக்கு கெட்ட பெயர் ஆரம்பத்தில் வரட்டும். நீ மறுத்த பொழுது அப்பொழுது உன்னை எதிர்த்தவர்கள் தனித்திருக்கும் போது சிந்திப்பார்கள் சொல்லிட்டு சொன்னார். நல்ல அறிவு உடையவன் சிந்திப்பான். ஏன் சொல்லுகிறேன்னா, இந்திரஜித்தன் இவ்வளவு விளக்கம் சொன்னான். தந்தை தான் ராவணன். ஆனால் ராவணன் செய்த தவறு சொல்லி காட்டணும். நான் ஏதும் சொல்லாமல் போர்க்களத்தில் போய் மரணித்தேன் என்றால் பாவம் தந்தை. ஆனா ராவணனும் அந்த தவறை எப்படி ஏற்று, நான் சீதையை விட தயார். நெடுந்தூரம் வந்தாச்சு. இந்த போர்க்களத்திலே நெடுந்தூரம் பயணப்பட்டாயிற்று. இறுதியில நீயும் நானும் இருக்க. இப்ப நீ சொல்ற மாதிரி நான் போய் மன்னிப்பு கட்டுள்ளலாம், சீதையை கொடுத்துள்ளலாம். ஆனால் இதுவரைக்கும் எனக்கு அஞ்சு கிடந்த தேவர்கள் எல்லாம் என்னை கண்டு ஏளனம் செய்வார்கள், என்னை இழிவாக நடத்துவார்கள். தேவையா எனக்கு அது? ஆகவே இந்த இழிவினை நோக்குகின்ற பொழுது மரணமே எனக்கு நல்லது. சில நேரங்கள்ல நாம் பெறக்கூடிய அவமானத்தினுக்கு மாற்றாக மரணம் கூட நமக்கு நல்லது. மரணம் ஒரு முறைதான் வரும். ஆனால் அவமானம் நம்மை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் செய்வார். அதனால ராவணன் மறுத்துட்டான். செத்து போறதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆகவே நீ வேணா போய் இந்திரஜித்தா ஓய்வு எடுத்துக்கொள். உன்னால போர் செய்ய முடியலன்னு போய்க்கோ, நான் பார்த்துக்கிறேன். டேய் யாரா தேர் கொண்டாட அப்படின்ட்டான். புலி போல உரிமினான். அவனுக்கு என்ன கோபம்? தான் தோற்றது ஒரு பக்கம், தன் மகன் தனக்கு அறிவுரை சொல்லுகிறானே. நாம் அந்த அளவுக்கு அல்லவா தளர்ந்து போயிட்டோம். தனக்கு பிறந்த தன் மகன் நான் செய்தது தவறு, மாற்றிக்கொள்ள அறிவுரை சொல்லுகிறானே. இப்ப நம்முடைய நிலை எவ்வளவு இழிவான நிலையாக மாறி இருக்கிறது. நமக்கு எல்லோரும் அறிவுரை சொல்லக்கூடிய அளவில் நாம இழிவான நிலையில் இருக்கிறோமே. இது எவ்வளவு பெரிய அவமானம். ஆகவே நானே போருக்கு போறேன் இந்திரஜித்தா, நீ ஒன்னும் கவலை கொள்ள வேண்டாம், நீ போய் ஓய்வெடுத்துக்கொள் அப்படின்ட்டு பார்த்தான் இந்திரஜித்தன். இனிமேல் தகப்பனுக்கு எவனும் புத்தி சொல்லி பயன் இல்லை. ஏறாது, ஏறவே ஏறாது. அழியக்கூடிய காலம் வந்ததுன்னா யார் அறிவுரையும் ஏற்காது. ஆண்டவனே அதுக்குதான் வருத்தப்படுறான். கடவுள் எதற்கும் வருத்தப்படுவதில்லை. அவன் வருத்தப்படக்கூடிய ஒரே சூழல் இதுதான். தன்னால் படைக்கப்பட்ட உயிர் அறிவு இல்லாத நிலையில தன்னைத்தானே அழித்து கொள்ளுகின்ற பொழுது ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த தவறை அவன் உணர்வதற்கு வாய்ப்பை கொடுக்கிறான் இறைவன். அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்தி கொள்ளாமல் கடந்து போகிறோம் அல்லவா? அப்பொழுது கடவுள் வருந்துகிறார். ஐயோகோ, இவனுக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தோம், அதை புறந்தள்ளி மரணத்துல போய் விழுகிறானேன்னு கடவுள் கவலை கொள்ளுகிறார். அதே போல இந்திரஜித்தன் பார்த்தான், இனி தந்தையை திருத்த முடியாது. ஆகவே அவனுக்கு முன்னாடி நான் இறந்து விடுதல் நல்லது. அவன் இறந்து நான் இருப்பது என்பது உன்னும் சங்கடம். ஆகவே எழுந்தவன் தன்னை நோக்கி இணையடி இறைஞ்சி எந்தாய் ஒழிந்தருள் சீற்றம் சொன்ன உறுதியை பொருத்தி யான் போய் கழிந்தனன் என்ற பின்னர் நல்லவா காண்டி என்ன மொழிந்து தன் தெய்வ தேர்மேல் ஏறினான் முடியலுற்றான். இத மாதிரி ஒரு சோகம் பார்க்க முடியாது. முடியலுற்றான்னா எப்படி? தான் இறந்து போவேன் என்பதை உறுதியாக தெரிந்தும் ஒரு களத்துல போய் நிற்கிறான். எப்படியா? எழுந்தவன் தன்னை நோக்கி இணையடி இறைஞ்சி, அவ்வாறு தன்னை புறமாக தள்ளிவிட்டு போர் செய்வதற்காக எழுந்த ராவணனை பார்த்து
அவனது 2 அடிகளையும் பற்றி வணங்கினான் இந்திரஜித்தன். வணங்கி, எந்த சீற்றம் ஒழிந்தருள், சொன்ன உறுதியை பொருத்தி. என் தந்தையே, கோபத்தை விடு. யான் சொன்ன உறுதி சொற்களை பற்றி என் மேல் வெகுளாது பொறுத்துக்கொள். நான் புத்தி சொன்னேன்னு கோபம்லாம் படாத, விட்டுடு, சொன்னதை மறந்துடு. யான் போய் கழிந்தன என்ற பின்னர் நல்லவா காண்டி என்ன, யான் போருக்கு சென்று இறந்தேன் என்று கேள்விப்பட்ட பின்பு என் சொற்களை நல்லது என்று யோசிப்பார். இப்ப சொன்ன அறிவுரை உனக்கு புரியாது, என் மீது கோபம்தான் வரும். ஆனால் இப்பொழுது நான் போருக்கு போனேன் என்றால் என் மரண செய்தி தான் உனக்கு வரும். அந்த செய்தி வந்த பொழுதாவது நான் சொன்ன அறிவுரையை சற்று யோசித்துப்பார். இதேதான் கும்பகர்ணன் சொல்லிட்டு போனான், போய்விட்டான். இதே அறிவுரைய இந்திரஜித்தன் சொன்னான். கோபப்பட்டான் ராவணன். சரி, கோபத்தை விட்டுடு, நான் உனக்கு அறிவுரை சொல்லல, நான் போருக்கு போறேன். நான் போருக்கு போய் என்னுடைய மரண செய்தி தான் உனக்கு வரும், நான் திரும்பி வரமாட்டேன். அந்த மரண செய்தி வந்ததன் பிறகாவது நான் சொன்ன அறிவுரையை கொஞ்சம் யோசிப்பார், அது நல்லதுன்னு உனக்கு படும் என்று சொல்லிவிட்டு மொழிந்து தன் தெய்வ தேர் மேல் முடியல் உற்றான் ஏறினான். தனது தெய்வத்தன்மை உடைய தேரின் மேல் இறக்கும் உறுதி கொண்டு முடியல் உற்றான். இறப்பதற்கு உண்டான உறுதியை மனத்தகம் கொண்டவனாகிய இந்திரஜித்தன் தேர்ல ஏறினான். அவனுக்கு தெரிந்து விட்டது, இனி இலக்குவனை தடுக்க முடியாது. தான் மேற்கொண்ட எல்லா செயலும் பயனற்று போயிற்று. இனி நடக்கக்கூடிய போர்ல இயல்பாக இலக்குவனது கை ஓங்கும், தான் இறந்து போவேன்னு தெரியும். ஆகவே இறுதியான அறிவுரையை சொல்லிட்டான். அதை இப்பொழுது நீ ஏற்கவில்லை என்றாலும் என் மரணத்திற்கு பிறகு சற்று சிந்தித்துப்பார், அது சரியா தவறான்னு புலப்படும் என்று சொல்லி, படைக்கல விஞ்ஞை மற்றும் படைத்தன பலவும் தன்பால் அடைக்கலம் என்ன ஈசன் அளித்தன தேர்மேலாக்கி கொடைத்தொழில் வேட்டோர்க்கு எல்லாம் கொடுத்தனன் கொடியோன் தன்னை கடைக்கனால் நோக்க நோக்கி இரு கண்ணீர் கழுழ போனான். இறந்து போறதுக்கு கூட இந்திரஜித்தன் வருத்தப்படல. நானும் போயிட்டா என் தகப்பனை எவன் காப்பாத்து? எவ்வளவு பெரிய கட்டு! உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை எது தெரியுமா? தனக்கு பிறந்த மகனுக்கு தகப்பன் ஈமக்கடன் செய். எவ்வளவு பெரிய கொடுமை! அதாவது என் தந்தையார் இறந்து அடுத்த வருடம் ஒரு 14 மாதத்திற்குள் எங்கள் பாட்டியார் இறந்து போனார். தந்தைக்கு பிறகு பாட்டி இறந்து போனார். எங்கள் பாட்டியார் இறந்த பொழுது என்னுடைய அத்தை, அதாவது இறந்த பாட்டியாரினுடைய மகள், என்ன சொல்லி அழுதார்கள் தெரியுமா? ஆச்சரியமா, இறந்ததுதான் இறந்தாய், போன வருடமே இறந்திருக்க கூடாதா? உள்ள கையில கொள்ளி வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆமா, அண்ணா போனதுக்கு அப்புறம் நீ இறந்தாய், இதுல என்ன கௌரவம் இருக்கு? இன்றைய நவீன உலகத்துல கூட இப்படி சிந்திப்பவர்கள் தான் இருக்கிறார். அதனால இந்திரஜித்தனுக்கு கவலை, தான் இறந்து போவது உறுதி, அப்புறம் தந்தைக்கு யாரு இருக்கிறார்கள்? பேச்சுக்கு கூட ஆளு. இவனாவது மகன் என்ற உரிமையோடு பேச முடியும், நல்லதோ கெட்டதோ அறிவுரையோ ஏதோ சொல்ல முடியும். இவனும் போயிட்டான்னா இனி இருப்பவர்கள் எல்லாம் வீரர்கள். எவனாவது கிட்ட வந்து ராவணன் கிட்ட அறிவுரை சொல்ல முடியும்? பாருங்க, படைக்கலம் விஞ்சை மற்றும் படைத்தன பலவும்
படைக்கலங்களை செலுத்தக்கூடிய மறைபொருளாக தனக்கு தெரிந்த வித்தைகளும் மற்றும் போர்த்துறைக்கு உரிய வகை வகையான ஆயுதங்களையும் தன்பால் அடைக்கலம் என்ன ஈசன் அளித்தன தேர்மேலாக்கி தன்னிடத்து அடைக்கல பொருளாக சிவபெருமான் அன்புடன் அளித்த அத்துணை விதமான தெய்வ அத்திரங்கள் அத்தனை எடுத்துக்கொண்டான், ஒண்ணு விடாம. தேர்மேல் வைத்து கொடை தொழில் வேட்டார்க்கு எல்லாம் கொடுத்தனன், தான் கொடுக்கும் தொழிலிலே விரும்பியவர்களுக்கு விரும்பிய வண்ணம் மீதம் இன்றி அனைத்து செல்வத்தையும் கொடுத்தான். தெரிஞ்சு போச்சு, நம்ம மீண்டு வரப்போறதில்லை. இருக்கிறத எல்லாருக்கும் கொடையா கொடுத்தான். என்ன, செத்தத்துக்கு அப்புறமாவது நல்ல கதி கிடைக்கட்டும், சாதற்கு முன்பு தர்மம் பண்ணேன்றதுனால. கொடியோன் தன்னை கொடுமை வாய்ந்தவனாகிய ராவணனை, ஏன் கொடியவன், அத்துணை பேரும் இறக்க காரணமான எதிரிகள் இல்லை, அவனை சார்ந்த அத்துணை பெயர்களும் இறப்பதற்கு அவனே ஒருவன் காரணம். ஆகவே கொடியோன் தன்னை எப்படி பார்த்தானா, கடைக்கானால் நோக்கி நோக்கி இரு கண்ணீர் கலுழ போனான். தன்னுடைய கண்களினால் திரும்ப திரும்ப பார்த்து, எங்கேயாவது ஒரு முறையாவது அந்த ராவணன் மனம் திருந்த மாட்டானான்னு திரும்ப திரும்ப பார்த்து கண்களில் கண்ணீரை சிந்திய வண்ணம் போர்க்களத்துக்கு போனான். அந்த போர்க்களத்துல தான் இறக்க போகிறேன், தன் மனையாள் விதவையாக போகிறாள் அவன் கவலைப்படல. தான் போன பின் தன் தந்தைக்கு யாரொரு துணையும் இல்லாமல் அவன் தன்னந்தனியாய் இருந்து பாடுபட போகிறானேன்னு கவலை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்திரஜித்தனை நீங்க அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த ஒழுக்கக்கேடுக்கும் போகாது. முழு ராமாயணத்தை பாருங்கள், இதோட இன்னொரு 10 பாட்டு கழிச்சு அவன் இறந்து போவான். தனிப்பட்ட முறையில் அவனிடம் எந்த ஒழுக்கக்கேடும் கிடையாது. மிகச்சிறந்த வீரன், நல்ல ஆளுமை, நல்ல அறிவில் சிறந்தோம், எல்லாம் வீணா போச்சு. அவன் கவலையே என்ன, போர்க்களத்துல நான் மீளப்போவதில்லை, சரி எனக்கு மரணத்தை பத்தி கவலை இல்லை, வரட்டும், எனக்கு பிறகு தந்தையை யார் பார்த்துக் கொள்வது. அதனால ஒரு சின்ன வாய்ப்பாவது இந்த ராவணன் கொடுப்பானான். திரும்பி திரும்பி பார்த்தான், ராவணன் மாறுவதாக இல்லை. கண்களில் இருந்து வந்த கண்ணீரை மறைத்த வண்ணம் போக தொடங்கினான் இந்திரஜித். அவன் தனக்காக அழல, தனக்கு பின் தந்தையை யார் பார்த்து கொள்ள இருக்கிறார்கள்னு நினைச்சு அழுதான். அதுதான் பெரிய கஷ்டம். மரணம் எல்லாருக்கும் சமம்தான், நல்லவன் கெட்டவன், படிச்சவன் படிக்காதவன். பழைய காலத்துல சினிமா பாட்டு ஒண்ணு உண்டு இல்லையா, இடுகாட்டை பார்த்து ஒருத்தன் பாடுவான், சமரசம் உலாவும் இடமே என் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே, அரசனும் இங்கே ஆண்டியும் இங்கே அறிஞனும் இங்கே அசடனும் இங்கே என்று என் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. மரணம் எல்லாருக்கும் சமம்தான், ஆனால் அதனை முன்னும் பின்னும் தொடர்ந்து வரக்கூடிய காரணங்கள் இருக்கே, அதுதான் ஆபத்து. சரி, இலங்கையின் நிருதர் எல்லாம் எழுந்தனர் விரைவின் எய்தி விலங்கலம் தோளாய் நின்னை பிரிகலம் விழிதும் என்று வலங்கொடு தொடர்ந்தார் தம்மை மன்னனை காமின் யாதும் கலங்கலிர் இன்றே சென்று மனிதரை கடப்பெண் என்று. எவ்வளவு பாதுகாப்பு உணர்ச்சியை தரான் பாருங்க. இலங்கையின் நிருதர் எல்லாம் எழுந்தனர் விரைவின் எய்தி, இலங்கையில் உள்ள அரக்கர்கள் எல்லாம் விரைவாக எழுந்து இந்திரஜித்தனை பின்தொடர்ந்தார்கள். நீ போனா நாங்கள்லாம் யாரும் உயிரோடு இருக்க மாட்டோம். விரைவுடன் அவன் தேரை சூழ்ந்து கொண்டு விலங்கலம் தோளாய் நின்னை பிரிகலம் விழிதும் என்று, மலை போன்ற அழகிய தோளை உடைய இந்திரஜித்தனே, உன்னை நாங்கள் பிரிய மாட்டோம், இறப்பதாயின் உன்னோடையே செத்துப்போம். எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க. நாங்கள் போர்க்களத்துல இறப்பதாக இருந்தால் நீ இறக்கும் போதே நாங்களும் இறந்துடுறோம், நாங்க இனி இலங்கையில் இருக்க வேண்டாம். அப்படி என்றால் அந்த இந்திரஜித்தன் மீது அந்த இலங்கை வீரர்கள் அத்துணை பேருக்கு என்ன நம்பிக்கை, ஈடுபாடு. அப்ப இந்திரஜித்தன் சொன்னா வீரர்களை பார்த்து, என்னை வலம் கொடு என்று வலம் கொடு தொடர்ந்தார் தம்மை, வலமாக இவனை வணங்கி இவன் தேரின் பின்னே இவனை தொடர்ந்து வந்தவர்களை பார்த்து
இந்திரஜித்தன் என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? மன்னனை காமி, என்னை காப்பாத்துறதை விட்டுடுங்க, நான் போக போறேன். நீங்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு ராவணனை காப்பாற்றுங்கள், அதுதான் முக்கியம். ராவணனுக்காக உயிர் கொடுக்க நான் போறேன். என் உயிர் போனதன் பிறகு மீண்டும் போர் தொடர்ந்தால் ராவணன் தனித்து நிற்பான், அவனுக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள். ஆகவே நீ அவர்கள் ராவணனுக்கு காவலாக இருங்கள், என்ன விட்டுடுங்க. மன்னனை காமின் யாதும் கலங்கள், எதற்கும் கவலைப்படாதீர்கள், என் வழக்கு முடிந்து விட்டது, நான் இதோடு முடிய போகிறேன், கவலைப்படாதீர்கள். இன்றே சென்று மனுஷரை கடப்பேன், நான் இப்பொழுதே சென்று அந்த மனிதர்களை வெல்வேன், வெல்லவில்லை என்றால் மரணிப்பேன். நீங்கள்லாம் கவலைப்படாதீர்கள். நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டிய வேலை மன்னனுக்கு காவலாகிறது, அது ரொம்ப முக்கியம். மன்னனை காத்தல் என்பது முக்கியம். அங்க போங்க. வணங்குவார், வாழ்த்துவார், தன் வடிவினை நோக்கி தம் வாய் உணங்குவார், உயிர்ப்பார், உள்ளம் உருகுவார், வெறுவலுற்று கனம் குழை மகளிர் ஈண்டி இறைத்தவர் கடைக்கண் என்னும் அணங்குடை நெடுவேல் பாயும் அமர் கடந்து அரிதின். எவ்வளவு நல்ல பேர நல்ல ஒழுக்கத்தை கொண்டிருந்தால் அந்த இலங்கை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களும், அந்த வீரரை சார்ந்த பெண்களும் இந்திரஜித்தனுக்கு வருந்தி இருப்பார்கள் பாருங்க. எப்படியா? கணங்குழை மகளிர் ஈண்டி, திரண்ட குழைகளை அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நெருங்கி வந்து வணங்குவார், இந்திரஜித்தனை வணங்கினார். வாழ்த்துவார், தன் வடிவினை நோக்கி, வாழ்த்துகின்றவர்களும் இந்திரஜித்தனது வடிவினை பார்த்து தம் வாய் உணங்குவார், உயிர்ப்பார், உள்ளம் உருகுவார். தம்முடைய வாய் உலறுபவர்களும் பெருமூச்சு விடுபவர்களும் இந்திரஜித்தனுக்காக உருகுபவர்களும் ஆகி வெறுவலுற்று இறைத்தவர் கடைக்கண் என்னும் அஞ்சி அரற்றி தங்களினுடைய கடைக்கண்ணால் அணங்குடை நெடுவேல் பாயும் அமர் கடந்து அரிதின் போனான் வருத்தும் தன்மை பொருந்திய நீண்ட வேல் பாய்கின்ற போரினை அரிதாக கடந்து, அவர்கள் கண்கள் என்கின்ற வேல் பாயக்கூடிய அந்த அரிதான இடத்தை கடந்து உண்மையான வேல்கள் பாயக்கூடிய போர்க்களத்தினுக்கு சென்றான் இந்திரஜித்தன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மக்கள் எல்லோரும் அவனுக்காக வருந்துகிறார். ராவணன் போனா வருந்தி இருக்க மாட்டார். ஏயினன் இன்னன் ஆக இலக்குவன் எடுத்த வில்லான் சேயிரு விசும்பை நோக்கி வீடன தீயோன் அப்பால் போயினன் ஆதல் வேண்டும் புரிந்திலன் ஒன்றும் என்பான் ஆயிரம் புரவி பூண்ட தேரின் பேர் அரவம் கேட்டான். இதுக்கு நடுவுல இலக்குவன் பேச ஆரம்பிச்சான். என்னையா இந்திரஜித்தனை காணோம், விபீஷணா போனவன் போயிட்டானா? எப்படி? ஏயினன் இன்னமாக போர்க்களத்தை விட்டு ஏகியவனாகிய இந்திரஜித்தன் இவ்வாறு 1000 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் வருவதை அறியாத இலக்குவன் எடுத்த வில்லான் சேய் இரு விசும்பை நோக்கி, இலக்குவன் கையில் எடுத்த வில்லை கொண்டு அகன்ற வானத்தை, வானத்துல தானே இவன் மறைஞ்சு போனான் இந்திரஜித்தன், வானத்தை பார்த்தான். பார்த்து வீடன தீயோ நம் அப்பால் போயினன் ஆதல் வேண்டும் புரிந்திலன் ஒன்றும் என்பான். வீடனா தீயவனாகிய இந்திரஜித்தன் வேறு எங்கோ சென்று ஒளிந்து விட்டான், வேறு எந்த ஒரு மாயமும் செய்யவில்லை. ஆகவே அவன் எங்கு போனான் தெரியுமான்னு கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதே 1000 குதிரைகளால் பூட்டப்பட்ட பெரியதோர் தேர் வரக்கூடிய ஒலிய இலக்குவன் கேட்டான். 1000 புரவி பூண்ட தேரின் பேர் அரவம் கேட்டான். அரவம்னா சப்தம், அதை கேட்டான். இப்போ இறுதியான போர் இருவருக்கும் நடக்க இருக்கு. இலக்குவனுக்கும் இந்திரஜித்தனுக்கும் இறுதியான போர். நமக்கு ஏற்கனவே ராமாயணம் தெரியும், அதனால இந்திரஜித்தன் இறந்து போவான்றதும் தெரியும். ஆனாலும் அந்த இறப்பினை எவ்வளவு நேர்த்தியாக கம்பன் எடுத்து முன்வைக்கிறான் என்பதை அடுத்த வகுப்புல தொடர்ந்து இந்திரஜித்தனை வதைக்க முடியுமான்னு பார்ப்போம்.
நன்றி ஐயா. நன்றி. நன்றி சார். நன்றி. Thank you, sir. தேங்க்யூமா.